என் சேனல் எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணணும் அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான பட்டு சாரிக்கு போடுற மாதிரி ஒரு டிசைனர் ப்ளவுஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு ஆம்ஹோல்லாம் நான் கட் பண்ணி முடிச்சுட்டேன். இது பேக் சைடு ஆஃப் தி ப்ளவுஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்லைனோட டெப்த் நான் வந்து மார்க் பண்ணுறேன் லைக் 9 inches. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டெப்த்தோட நெக்லைனோட டெப்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட் ஒரு யூ நெக்லைன் தான் கொடுக்க போகிறோம். இந்த யூ நெக்லைனை நம்ம எந்த அளவுக்கு டிஃபைன் பண்ண போகிறோன்றதை நான் காட்டுறேன். ஸோ ஒரு பட்டு சாரின்னு எடுக்கும்போது கண்டிப்பாக அதில் 2 different கலர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாரியோடவே வந்த ஒரு ப்ளவுஸ் பிட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் பண்ணுற மாதிரி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ப்ளூவில் ஃப்ளார்ஸ் இருக்குது, குட்டி குட்டி ஃப்ளார்ஸு. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நான் ஒரு மீட்ரு வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன். ஓகே, ஸோ பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நெக்லைனில் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் ரெடி பண்ணிக்கலாம். எந்த டிசைனர் ப்ளவுஸாக இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் திருப்ப பாருங்கள். ஸோ நெக்லைன் உங்களுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், அழகாகவும் இருக்கும் பார்க்க. ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை ஹாஃபாக ஃபோல்ட் பண்ணி இந்த யூ நெக்லைனை நம்ம இதில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். ஸோ லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் லைனிங்கும் இதே மாதிரி கட் பண்ணி மேலே ஒரு நெக்லைனுக்கு ஒரு அடி அடித்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் வந்து டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்த பிறகு இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை கொடுத்து நெக்லைனை திருப்பினீங்கன்னா உங்களுக்கு நெக்லைன் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸோ வெளியே யூ நெக்லைன் கட் பண்ண பிறகு இதை சுற்றி வந்து ஒரு 1 inch வந்து இந்த அலவன்ஸ் விட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, ஸோ நான் சொல்லியிருந்த அந்த ராயல் ப்ளூ கலர் ஃபேப்ரிக் நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 inchக்கு லாங் ஸ்ட்ரிப்ஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ எந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் சரி, உங்களோட ப்ளவுஸ்க்கு டிசைன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு 1/2 meter இல்லை to 80 centimeter அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுற ஃபேப்ரிக் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ கொஞ்சமாக வாங்கிட்டீங்கன்னா பேட்ச் ஒர்க் பண்ணுறது கஷ்டம்னு சொல்ல முடியாது, பட் ஃபேப்ரிக் காலி ஆகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் மீந்தா கூட பரவாயில்லன்ற பட்சத்தில் நான் வந்து எப்போயுமே 1 meter வாங்கிடுவேன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரா சில்க் வந்து 1 meter வாங்கியிருக்கேன். ரா சில்க் வந்து சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஷைனியாக இருக்கும். பட்டு புடவையில் வேலை செய்யறதா இருந்தால் யூ கேன் பை ரா சில்க். ஸோ இது பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரொக்கேட் கலர் ஃபேப்ரிக், கோல்டு கலர் ஃபேப்ரிக் இது. ஸோ இது எல்லா கடையிலையும் மோஸ்ட்லி கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ப்ரொக்கேட் ஃபேப்ரிக்கை இதை ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஸோ இந்த 2 inch வந்து ஃபோல்ட் பண்ணி இப்போது இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல், அதாவது ரெண்டுமே அந்த ராயல் ஈவனாக இருக்க மாதிரி வச்சு அந்த ஃபுல்லாக எத்தனை ஸ்ட்ரிப்ஸ் நீங்கள் கட் பண்ணிங்களோ ஒரு 3 ஸ்ட்ரிப் வந்து கோல்டு கட் பண்ணேன், 3 ஸ்ட்ரிப் வந்து ப்ளூ கலர் கட் பண்ணேன். ஸோ எல்லா ஸ்ட்ரிப்பையும் இந்த மாதிரி ராயல்ஸ் எல்லாம் ஒன்றா வர மாதிரி வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் தையல் போட்டு நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ என்னோட ஷமாஸ் அன்பாக்சிங் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கின ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். நேற்று அப்லோட் பண்ண நினைக்கிறேன். ஸோ சப்போஸ் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, அதை போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அமேசானில் நான் வந்து எப்படி ப்ரொவிஷன் வாங்கினேன், என்னெல்லாம் வாங்கினேன் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ராயல் ப்ளூ ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இது மேலே நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ மறக்காமல் 3 சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ எங்கள் விதவிதமான வீடியோஸ் இருக்கும். இங்கிலீஷில் வர சேனல் மோஸ்ட்லி தமிழ் ரிப்பீட் ஆகாது, தமிழில் வர சேனல் மோஸ்ட்லி இங்கிலீஷில் ரிப்பீட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி 3 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்த்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒன்று மேலே ஒன்று வச்சு இப்போது உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஸோ நான் இங்கே டேப்பை வச்சு கரெக்டாக எனக்கு 2 inch வந்து இதுக்கு ஹைட் இருந்தால் போதும். இந்த 2 inchக்கு வந்து கட் பண்ணி கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸ் எல்லாம் ரெடி பண்ண போகிறோம். அடியில் வந்து கோல்டு கலர் வச்சுருக்கேன், மேலே வந்து ராயல் ப்ளூ வச்சு. ஸோ இதை என்டையர் இந்த ஸ்ட்ரிப்ஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கில் நான் வந்து 2 inchக்கு வந்து கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து தைச்சி வச்சுருக்கீங்களோ அதை ஃபுல்லாக வந்து 2 inchக்கு வச்சு இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, ஸோ இதுவும் வந்து கொஞ்சம் நிறைய எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையை விட கொஞ்சம் அதிகமாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து கோல்டு கலர் ஃபேப்ரிக், அதை தொடர்ந்து ராயல் ப்ளூ கோல்டு இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி நீங்கள் வச்சுட்டே வரணும். ஓகே, ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா ஃபோல்டட் எட்ஜ் மேலே இருக்கணும், தையல் பகுதி உள்ளே வரணும்.
ஸோ தையல் பகுதி உள்ளே வர மாதிரி வச்சு இந்த மாதிரி நீங்கள் தைங்க. அசம்பிளிங் மட்டும் கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்து புரிஞ்சு எப்படி அசம்பிள் பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணணும். கோல்டு ஃபேப்ரிக் ஒரு மாதிரி ஸ்லாண்டிங்கை வச்சுட்டு அதே மாதிரி இந்த ப்ளூ கலர் ஃபேப்ரிக் அதுலேருந்து ஒரு ஸ்லாண்டிங் வர மாதிரி நீங்கள் வைக்கணும். ஒரு ஏ டைப்பில் இது வந்து பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகணும். ஓகே, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டு மேக், பட் ரொம்ப ரொம்ப கிராண்டாக இருந்தது, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி நம்ம தைச்சு இந்த நெக்லைனை ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ மெயினாக என்னோட கான்செப்ட் என்னென்னா, ஈவன் பிகினர்ஸும் ட்ரை பண்ணணும், அதுதான் மெயின் கான்செப்ட் எனக்கு. ஸோ டிசைன் தைக்கிறவங்களுக்கு இதை என்ன டிசைன் வேணால் பண்ணிடலாம். பட் பிகினர்ஸாக இருக்க பட்சத்தில் இப்போ தான் கற்றுக்குறாங்கன்ற பட்சத்தில் அவங்களுக்கு டிசைன் பண்ணுற அளவுக்கு வீடியோ வந்து ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் அதே பட்சத்தில் நல்லா எலகண்ட்டாகவும் இருக்கணுன்றது தான் என்னோட விருப்பமே. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ரொம்ப சிம்பிளாக நீட்டாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இப்படி ஒன்றுன்னா இதுக்கு மேலே வச்சு இதை நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஸோ பிகினர்ஸாக இருந்தாலும் நீங்கள் டிசைனர் ப்ளவுஸ் ட்ரை பண்ணலாம், ரொம்ப ஈஸி தான். இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தைச்சிங்கன்னா டெஃபினட்டாக அவுட்கம் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே சேம் வந்து நீங்கள் ரைட் ஹேண்ட் சைடு நெக்லைனுக்கும் நீங்கள் கொடுங்க. ஸோ ரைட் ஹேண்ட் சைடுக்கு எப்படி கொடுக்கணும் எனக்கு தெரியலை, எப்படி ரைட் ஹேண்ட் சைடை ஃபினிஷ் பண்ணணும் ஃப்ரண்ட் பார்ட்டை தெரிலனா, நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், ப்ரீவியஸ் டிசைனர் ப்ளவுஸ் பட்டு சாரி ப்ளவுஸ் வீடியோ. அதை நீங்கள் ஒரு வேளை பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து ஃப்ரண்ட் சைடை ஃபினிஷ் பண்ணுறேன்றது. ஸோ கரெக்டாக நெக்லைனோட ரா எட்ஜும் இந்த குட்டி குட்டி பீசஸோட ரா எட்ஜும் ஒன்றா வர மாதிரி வச்சு நம்ம இதை மாதிரி தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஒன்ஸ் வந்து இதை கம்ப்ளீட்டாக அந்த என்டையர் யூக்கு தைச்ச பிறகு இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுடுங்க. ஓகே, ஸோ கரெக்டாக அந்த ஏ பாயிண்ட் டிப் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம நல்லா ஃபர்மாக வச்சு நம்ம தைக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம தைக்கும் போது நெக்லைன் வந்து நல்லா ஃபர்மாக ஆகிடும், நீட்டாக வந்து சீட் ஆகிடும், எங்கேயுமே உங்களுக்கு பறக்காமல் அழகாகிடும். ஸோ கரெக்டாக அந்த ஏ மாதிரி ஃபார்ம் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க. ஏ மாதிரி ஃபார்ம் ஆன பிறகு இதுக்கு மேலே கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ ஃபுல் என்டையர் நெக்லைன் அதே டிஸ்டன்ஸில் வச்சு இப்போ நம்ம இதை தைச்சு ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இதை தேங்க. ஓகே, ஸோ கரெக்டாக அதை ப்ளேஸ் பண்ணி இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக நம்ம தைக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு வெளியே இருக்க எக்ஸஸ் ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். எவ்வளோ தூரம் நம்ம தைச்சிருக்கோமோ அதுக்கு மீதி இருக்க ஃபேப்ரிக்கெல்லாம் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஷார்ப் பாயிண்டி சிசர்ஸாக வச்சு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஒன்ஸ் வந்து கட் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஒரு பியூட்டிஃபுல் கோல்டு கலர் லேஸ் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த திக் லேஸை எப்படி வந்து கொடுத்துருக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ அதே டெக்னிக்கில் இப்போ நம்ம திக் லேஸ் நம்ம கொடுக்குறோம். அதாவது சின்ன கேதரிங் ஸ்டிச் வந்து லேஸில் போட்ட பிறகு இந்த லேஸை நம்ம இது கூட அட்டாச் பண்ணுறோம். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வெட்டிங் லெஹெங்கா ரெடி பண்ணுறேன். அதாவது அதுக்கு வந்து ஒரு பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதை நான் ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே இருக்க சப்ஸ்கிரைபர் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த சேனலில் எந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நெக்லைன் தைச்சு முடித்த பிறகு இதுக்கு இன்டர்ஃபேஸிங் கொடுக்க போகிறோம். ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை ஒரு சேம் க்ரீன் கலர் ஃபேப்ரிக்கில் வச்சு நான் ப்ரெஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போது இதோட ரா எட்ஜை சைடில் ஃபோல்ட் பண்ணி இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி இப்போ இன்டர்ஃபேஸிங் வந்து இதில் மடித்து இப்போ நம்ம தைச்சு இதை ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து இன்டர்ஃபேஸிங்கில் மடித்து தைச்ச பிறகு இதை வந்து நம்ம நெக் லைனில் வச்சு இதை தைச்சிடலாம். ஓகே, ஸோ நெக் லைனில் கரெக்டாக சென்டர் பாயிண்ட் வந்து உங்கள் ப்ளவுஸோட சென்டர் பாயிண்ட்டோட நெக் லைனோட மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இப்போ இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இவனை வச்சு இப்போ இதுக்கு மேலே நான் தைக்க போகிறேன். ஸோ யூ வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கணும்னா துணியை வந்து இழுக்கக்கூடாது. எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ அதே மாதிரி யூவை வச்சு நம்ம திருப்பணும். ஸோ
உங்களுக்கு அப்போ தான் ஒரு பர்ஃபெக்ட் வியூ கிடைக்கும். ஸோ லைனிங் எல்லாம் அட்டாச் பண்ண பிறகு டிசைன் எல்லாம் முடித்த பிறகு எண்டில் தான் நீங்கள் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸ் வந்து ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ இன்டர்ஃபேஸிங் கேன்வாஸை வச்சு இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சு இப்போ இதை நம்ம டர்ன் பண்ணுறோம். ஸோ டர்ன் பண்ணதுக்கு முன்னாடி யூவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாச்சஸ் கட் பண்ணுங்கள். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து டர்ன் இருக்கும் அங்கெல்லாம் நாச்சஸ் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு நம்ம டர்ன் பண்ணும்போது டர்ன் இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போது பி கேர்ஃபுல், ஸ்டிச்சஸ் மேலே படாத மாதிரி கட் பண்ணுங்கள். தையலை நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா அகேன் நீங்கள் ரீடூ பண்ண வேண்டியாக இருக்கும். திரும்பி நீங்கள் தையல் மேலே தைச்சு அதுக்கப்புறம் நீங்கள் நாச்சஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே தள்ளி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி இதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ண பிறகு இந்த இன்டர்ஃபேஸிங் கேன்வஸை துணியோட ராங் சைடுக்கு திருப்பி நம்ம இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டு இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ துணியோட ராங் சைடில் இதை திருப்பிட்டேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு தையலை போட்டோன்னா நம்ம நெக் லைன் வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லேஸோட அவுட்டர் எட்ஜ் மட்டும்தான் அடிச்சிருக்கேன். இப்போ ஒன்ஸ் வந்து இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுத்த பிறகு அந்த லேஸோட இன்னொரு சைடும் நான் தைச்சு ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ எனி லேஸ் எந்த லேஸ் வேணால் இருக்கலாம், இதுதான் இருக்கணும்னு அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இதை தைச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிட்டியாக ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டீசெண்டாக ரொம்ப நல்லா இருக்குது டிசைன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் இந்த மாதிரி டிசைனர் பட்டு சாரிக்கு போடுற மாதிரி டிசைனர் ப்ளவுஸ் வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ அடுத்த வாட்டி இன்னொரு அழகான டிசைன் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, take care. Bye bye.